வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் நல்லால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற நீங்கள் ஓம் முருகா எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் எந்த ஆலயத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்று வழிபட்டு வந்தீங்க, அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாசி மாதத்தில் அம்மனுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டினி விரதம் 2026ஆம் ஆண்டிற்கான பச்சை பட்டினி விரதம் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் எந்த நாளில் தொடங்குது, மேலும் இந்த நாளில் எந்த முறையில் விரதம் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர அம்மனை எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்து அம்மனுடைய திருக்கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அநீதிகளையும் தீமைகளை அழிச்சு தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சிறப்பான ஒரு பரிகார தலமாக இருக்குங்க. எங்கே அமைந்திருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் சமயபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில் தாங்க இது. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் பார்த்திங்கன்னா காவேரியினுடைய வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்திங்கன்னா சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய அவதாரம்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுனுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் ரொம்ப முக்கிய இடத்தை வகிச்சிச்சு. அந்த அவதாரத்தில் தாங்க தேவகினுடைய குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையினுடைய குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த இரு குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய இடமாற்றம் மட்டும் செய்யப்பட்டு வருவதை அவனால் அறிய முடியலைங்க. உடனே பார்த்தீங்கன்னா குழந்தையை கொல்ல துணித கம்சனுமே தேவகினுடைய அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்கான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றுருக்கு. அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றி பார்த்தீங்கன்னா அம்மன் தன்னுடைய 8 கரங்களையும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றாளுங்க. மேலும் இந்த தேவியை மகமாரின்னு மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக சமயபுரத்து மாரியம்மனாக வழிபட்டு வரும். இந்த மாரியம்மன் கோவில் இங்கே அமைய இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தாங்க அம்மனுடைய திருமேனி முதல்ல உக்கிர மிகுந்து இருந்ததால் அங்கே அப்போது இருந்த GS சுவாமிகள் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாரா. அதன்படி பார்த்திங்கன்னா பணிவிடை புரிவங்க அந்த திருவுருவத்தை எடுத்துக்கிட்டு வடக்கு நோக்கி வந்திருக்காங்க. ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு அவங்களும் இளைப்பாறினாங்க. அப்போது அவங்க இளைப்பாறிய இடம்தாங்க இப்போது சமயபுரம் பேரில் இருக்குதாகவும் சொல்கிறாங்க. அதனால் தாங்க இன்றுமே அதன் நினைவாக இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் 8வது நாளில் அம்மனுடைய அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்ளுவது நடத்துகிறாங்க. இளைப்பாறிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்துதாங்க கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துட்டு சென்றுட்டாங்க. அப்படி அவங்க வைத்த இடம்தான் மாரியம்மனுடைய அருளாலயமாக திகழுதுங்க. மேலும் அவள் பார்த்தீங்கன்னா கண்ணனூர் மாரியம்மன் திருப்பேரில் அழைக்கப்படுறா. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கிட்டாரு காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனும் சிவனை அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுங்க. அந்த நிலையில தான் யமதர்ம சபையில் இருந்த மூத்த அமைச்சராக இருந்தவர் தாங்க நோய்களின் அதிபதினு சொல்லலாம் மாயாசுரன். அவன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையிலால் நோய்களை பரப்பி மக்களை ரொம்ப துன்புறுத்த தொடங்கிட்டான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தொங்குதாங்க. மும்மூர்த்திகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசுரனே அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையே பத்தினா ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளை இருந்து மக்களை காப்பாற்றிய தெய்வம் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவில்.
அதனால் இன்றுமே நீங்கள் கருவறையில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதா மாயாசுரனுடைய தலை மீது எழுந்தரிப்பதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த திருக்கோயிலில் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்குங்க. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலில் 2வது திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம்னு பல விசேஷங்கள் இருக்குங்க. 2ஆம் திருச்சுற்றில் முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றீங்கன்னா கொடிமரம், பலிப்பீடம்னு அதனை தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கு சக்தி பார்த்தீங்கன்னா சக்திகளின் சுதை உருவத்தை காண முடியுங்க. இருபுறமையும் கருவறைக்குள்ள செல்லும் வழியில் துவார சக்திகள் சுதை உருவத்தில் தரிசிக்க முடியும். வலதுபுறமாக அருள்மிகு கருப்பண சுவாமி சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா மகா மண்டபம், அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கு கருவறை சுற்றி பிரகாரம் அமைத்திருக்காங்க. இந்த பிரகாரத்தில் விமானத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல் அமைத்திருக்காங்க. அதில் எப்போதும் நீர் நிரம்பியே இருக்குங்க. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் முக்கிரத்தை தணிப்பதற்காக இந்த முறையில் இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க. மேலும் கருவறையில் இடதுபுற உற்சவம்மனுடைய சன்னதி இருக்குது. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் பார்த்திங்கன்னா சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுது. சமயபுரத்தில் செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகமும் செய்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் தினமும் பார்த்திங்கன்னா உற்சவ அம்மனுக்கு காலை 6 மணி பூஜை அபிஷேகங்கள் நடத்துகிறாங்க. காலை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 7:30 முதல் 5:30 மணி வரை மாலை நேரம் வரை அபிஷேக தீர்த்தா வடக்கு பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் நோய்வாய்ப்பட்டவங்க இங்கு உடல்நலக்குறை உள்ளவங்களோ நோயின் தாக்கத்திலிருந்து விரைவில் விடுபடுவதாக நம்புகிறாங்க. அதனால் இங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. மேலும் இந்த திருமாரியம்மன் திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானது இருந்தாலும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அம்மனுடைய அருளாட்சி நடக்குதுங்க. ஏன்னா மூலவருடைய திருவுருவம் மரத்தால் ஆனதால் அதன் மேலே சுதை வேலைப்பாடுகள் செய்திருக்காங்க. தங்க ஜடா மகுடத்தோடு குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் பார்த்தீங்கன்னா அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளில் வீச வைர கம்மல்களோடு மூக்குத்தியோடு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இங்கு மாரியம்மன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 8 கைகளில் இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசம், வலதுபுறமாக கத்தி சூளா அப்பு உடுக்கைன்னு ஆயுதங்களை தாங்கி காட்சியளிப்பாளுங்க. இங்கே இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுடைய குறைகளை நீக்கி அருள் வழங்கி வரா இங்கு சமயபுரத்து மாரியம்மன். மேலும் இந்த ஆண்டிற்கான மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி தொடங்கியாச்சுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் கண்டவங்க இந்த கோவிலுக்கு தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்க மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்பட்டுவதால் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் விரைவில் குணமாவதாக சொல்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய வேண்டுதலை மாரியம்மனிடம் தெரிவித்து அது நிறைவேறிய பின்னர் மீண்டும் அம்மனுடைய ஆலயத்துக்கு வந்து அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல், அதாவது மண்ணை போல சிறிய வடிவில் முழு உடல் பகுதியோ கண் போன்ற பகுதிகளாக செய்யப்பட்ட வடிவத்தை வைத்து வழிபடுறாங்க. கோழி ஆடுகளை பற்றின காணிக்கையாக செலுத்தி பக்தர்கள் தன்னுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி செல்கிறாங்க. அதே போல் இங்கு பார்த்தீங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை மாதங்களில் மாலை அணிந்து விரதமிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அம்மனை வேண்டுதல் வைத்து பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனை செலுத்தி செல்வாங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த பங்குனி சித்திரை மாதங்களில் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகங்க. இப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் நீர்மூரம் வானகம்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களை கொடுக்குறாங்க. மேலும் இந்த மாரியம்மன் கோவிலில் அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா கோயிலில் இரவு தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றாலே காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் அதிக அளவில் இருக்குதுங்க. மேலும் இந்த நாளில் தங்கி வழிபடக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் தற்போது வருது. மேலும் இந்த அம்மனுடைய தல விருட்சமாக விளங்கி வருவது வேப்ப மரம் தாங்க. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இந்த மரத்தை சொல்றாங்க. இந்த பதிவில் நம்ம சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலில் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டினி விரதம் தொடங்கியாச்சு. இந்த நேரத்தில் மனதார அம்மனை தரிசித்துட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடுங்க. உடல் நோயால் பாதிக்கப்பட்டு வருவவங்க
தவறாமல் இந்த பச்சை பட்டினை விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயம் விலகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.